செந்தில் பாலாஜி வந்து உடனடியாக மருத்துவமனை வருந்தது பிரச்சனை இல்லை. அவர் கரூர்கார், அவர் கரூர்ல வீடு வச்சிருக்காரு, அவருக்கு இங்க இருக்கு போது தெரியும், அவர் உள்ளூர். அப்ப வந்து செந்தில் பாலாஜி மருத்துவமனை வீடு அவர் எப்படி வருது இதுல இல்ல, அவரே இந்த பக்கம் அடிச்சுடாடி போனாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அவருடைய ரோல் ஏதாவது இருக்காங்கிறது தனியா விசாரிக்க வேண்டியது. அதை நம்ம வந்து அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லல, அது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் விசாரிக்கட்டும். ஆனா எப்படி முதல்வர் நீங்க அப்புறம் ஒரு மணி நேரத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டாரு, அப்புறம் எப்படி வந்தாரு கேட்பீங்களா? அதுல நியாயம் இல்ல. ராத்திரியோட ராத்திரியா அந்த முதலமைச்சர் வந்து ஏன் காலையில வரலன்னு கேட்பீங்களா? அது சரியில்லை. செந்தில் பாலாஜி வந்து உடனடியாக மருத்துவமனை வருந்தது பிரச்சனை இல்லை. அங்க கல்வீச்சு நடத்தப்பட்டதா, அதுல திமுகவினர் யாராவது தொடர்புல இருக்கிறாங்களா, அங்க தடியடி நடத்தப்பட்டதா, அந்த தடியடி அவசியமானதாக இருந்ததா, தேவையற்ற தடியடி அங்க பதட்டத்தில் எதற்காக? அப்ப இந்த கல்வீச்சு, தடியடி, கரண்ட் கட் எதனால விசாரிக்கணும்? நடந்தது உண்மை. நியாயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உணர்ச்சி வசப்படாம இந்த மூணுக்குமான தேவையும் இருக்கலாம். நீங்க ஒரு கிரௌட் வந்து ஒரு பொம்பளை யூட்டிஸ் பண்றாங்க, ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு தடியடி தேவைப்படலாம். லேசான தடியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், தடியடி தேவைப்படலாம். கல்வீச்சு எப்பயும் ஏற்க முடியாது. சரிங்களா? அப்ப கல்வீச்சு நடந்திருக்கா, அதற்கான ஃபுட்டேஜ் எங்க இருந்து வருது, நீங்க சொன்ன மாதிரி செருப்பு எங்க இருந்து வருது, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது, குழப்பம் இல்ல. அப்ப தடியடிக்கான தேவை என்ன, கரண்ட் கட்கான தேவை, இது கட்டாயம் விசாரிக்கும் இருக்காங்க. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வியை வந்துட்டு விமர்சனமா வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இல்ல, அது நம்ம வந்து ஏன் அப்படிங்கிற விசாரணைக்கு பிறகு தெரியும். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், குற்றச்சாட்டுகள் நம்ம புறந்தளிட முடியாது. இந்த 2 பாயிண்ட் பார்க்கணும். we have to address it. ஒன்னு, நம்ம அது மாதிரிலாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்கம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. கட்டாயமா கவனிக்கப்பட வேண்டிய மாற்றுக்கிறதுல கரூர்ல மட்டும் அப்படிங்கிறதுல திரு செந்தில் பாலாஜி குறித்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லப்படுதா, அதை வந்து புறந்தள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போல 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டபோது போலீஸ் ஏன் வந்து முன்னாடி அனுமதிச்சது, 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டவங்க ஏன் 11 மணிக்கு ட்வீட் போடுறாங்க, 11 மணிக்கு வரப்போறான்னு ஏன் ட்வீட் போடுறாங்க? அப்போ எல்லா பக்கமும் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆம்புலன்ஸ், இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, கரூர் அப்படின்னு வந்து இருக்குது, ஆடியோ கேக்குதான்றார். 2வது நிமிஷத்துல அவருக்கு நேர் எதிரில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவர் கேக்குறாரு, நீங்க தயவு செய்து நண்பா நீ போறியா அப்படின்றார். பதில் இல்ல, நிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஆமான்னு அப்ப தலை என்ன, he is addressing to the ambulance driver. சரிங்களா? அப்ப அவர் வந்து ஆமானே போடுனா வழி விடுன்னு சொல்லியிருப்பார். அவர் பதில் இல்ல, அப்படியே பேசாம நிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா அங்க வந்து கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அவ வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேலே சில கொடிகளை போடுறாங்க. அப்ப திரு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணி ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பண்ணதோடு திருச்சியில பண்ணிருந்தாங்க, நாகப்பட்டினத்தில் பண்ணிருந்தாங்க, நான் பார்த்தேன். வேற எங்க பண்ணிருந்தாங்க கவனிக்கல, மாவட்டத்தில் கவனிச்சேன் நான். அப்ப அந்த மாதிரி இதோ சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப வந்து டவுட்ல வந்து என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடியெல்லாம் அவர் போட்டிருக்குன்னு சொல்றாரு. அது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் அல்ல. அதுல வந்து இந்த கொடி வந்து மேலே போட்டு தொண்டர்கள் வந்து கொடி அந்த அந்த துணியை வந்து துண்டை தூக்கி போடுறாங்களா, அந்த மாதிரியான துண்டை தூக்கி போட்டிருந்தாங்க. அதுதான் பார்க்குறோம். ஆனால் இது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நடந்தது. பின்னாடியே ஒரு குட்டி ஆம்புலன்ஸ். என்னுடைய கேள்வி, அது எப்படி எல்லா கூட்டத்துக்கும் ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது? பிஹைண்ட் நோட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.